நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கதிர் அடிச்சிட்டான். கதிர அடிச்சிட்டாங்க. கதிர் அடிச்சிட்டான். ரத்தம் கொதிக்குதுடா, கண்ணு துடிக்குதுடா. அப்புறம் என்ன? மண்டை வெடிக்குதுடா. ஏன் உனக்கு என்ன சுகரா? இங்க மட்டும் நல்லா வக்கனையா பேசு. ஒரு சின்ன பிள்ளை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க, அங்க கேட்க உனக்கு துப்பு இல்ல. டேய், என்ன உனக்கு நாய் அடிக்கிற மாதிரிலாம் அடிக்கல. உனக்கு தெரியாதடா, உனக்கு தெரியாது. தெரியாம தானே என் வீட்டு வந்துக்க. தெரியுமா உனக்கு? இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னது? வேற என்ன? போராடுவோம். அப்படி போறானாதான் அடங்குவான். ஏய், சமயத்தின் ஒரு கேனங்கிறத நீயே ப்ரூவ் பண்றடா. அவனுங்க இவனை அடிச்சது, நம்மள முறைச்சது எல்லாத்துக்கும் புள்ளையார் சொல்லி அந்த ஸ்ட்ரைக்கு தான். மறுபடியும் போராடுவோம். ஏய், ஒன்னால முன்ன விடுறா. என் நண்பனுக்கு நான் இருக்கேன்டா. உன்னை நான் காப்பாத்துறேன்டா. உனக்காண்டி நான் போராடுறேன். டேய், உங்க அக்கா காபி போட்டுனோன்னு சொல்லி 4 மணி நேரம் ஆகுதுடா. இந்நேரம் நடந்து போயிருந்தா விட மாதவரம் பால் பண்ணையில பால் வாங்கி காபி போட்டு குடிச்சிருப்பேன்டா. போய் வேணோடா போடா. ஆமால, நீ வந்த வேலையை முடிக்காம போக மாட்டல. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கேன். வெயிட், கூப்பிடுறேன். அக்கா. டேய், நான் இங்க தான்டா இருக்கேன். ஓ, வண்டியா? இது என்ன இது? பூசா இருக்குது கப்பு. எவசில டம்ளர் என்னாச்சு? பந்தா காஃபி ஸ்பெஷலா இருக்கணுமே கப்ல போட்டு எடுத்துட்டு வந்தேன். ஸ்பெஷல் காப்பியாப்பா. சாப்பிடு. என்னங்க காபி போட்டு 4 மணி நேரமா? குடுறா. தேங்க்ஸ் கா. காபி போடுறதுக்கு என்ன காஷ்மீரா போயிருந்த? டேய், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கல, அவங்களுக்கு ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்தேன்டா. ஓ, ஸ்பெஷலா? என்ன துப்பவும் முடியாம முழுங்கவும் முடியாம காஃபி படுக்க எவ்வளவு இருக்கு போல. இந்த மாதிரி ஒரு மோசமான காஃபிய எங்க அக்காவை தவிர இந்த உலகத்துல எவனாலையும் போட முடியாது. திஸ் இஸ் மை செல்ல ராட்சசி அக்கா கவிப்ரியா. பரவாயில்ல, உங்க மனசுல பட்டதை சொல்லிருங்க. என்னடா, காஃபி நல்லா இல்லையா என்ன? உங்களுக்காக ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். எதிர்பார்த்தது தானே. மூஞ்ச பாரு. சரிடா ஜீவா, எங்களுக்கு டைம் ஆகுது. அசைன்மெண்ட் வேற எழுதணும். நாங்க கிளம்புறோம். டேய், அசைன்மெண்ட்லாம் அப்புறம் எழுதலாம்டா. நீங்க அவுட் ஆகும் போதுதான் எங்க அம்மா உள்ள வரணும்னு டைரக்டர் சொல்லிருக்காரு. ஜீவா, எங்க அம்மா வந்துட்டாங்களே. மீட் மை மாம். நான் மச்சான் ஸ்நாக்ஸா? தெரியலடா, இரு, அதை வச்சு ஏதாவது காமெடி பண்ணுவாங்க. டேய், ஃப்ரெண்ட்ஸுக்கு சாப்பிட கொடுக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கியே. நான் சொல்ல காமெடி. வளர்ற பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்கப்பா. இதுயா இந்தடா ஜீவா. எனக்கு வேறயா? சாப்பிடுறா. மா, நீயும் சாப்பிடுறியா? வேணாம். இவன் தான் உன் கதையோட ஹீரோவா? சாரி, காலேஜ் ஹீரோவா? இந்த மூஞ்ச பார்த்தா அப்படியே இருக்குது. தம்பி, நீ நல்லா படிப்பா. சரவண மாதிரி நல்ல வேலை கிடைக்கும். மீனாட்சி மாதிரி அழகான லவ்வர் கிடைக்கும். அம்மா, சரவணன் யாரு? உங்க சொந்தக்காரரா? ஐயோ, என்னப்பா சரவணன் தெரியாது உனக்கு? அதான் 8:30 மணிக்கு வருவாரே விஜய் டிவில, அந்த சீரியலோட ஹீரோப்பா. அவர் கூட ரேடியோ மிர்ச்சில ஆர்ஜேவா இருக்காரே. இப்ப கூட மீனாட்சி அக்காவோட கல்யாணம் அவர் தானே? அவரே தான்ப்பா. அந்த பையன் தான். இங்க பாருமா. இங்கெல்லாம் பார்க்க முடியாதுடா. கீழே 6:30 மணிக்கு அவள் சீரியல் போடுவாங்கல்ல. மணி ஆயிடுச்சு, வாங்க கீழே வாங்க. மச்சான், இவங்கள பார்த்தா ஒரு எபிசோடு விடாம பாக்குற சீரியல் அம்மா மாதிரி இருக்குடா. இவன் யாரா 7 சீல வர கைபா மாதிரி இருக்கான்? இந்த பார், நீ இப்படியே பேசிட்டு இருந்தா உன் வாயில தான் பாம்பு போடுவேன். ஏன்டா அப்படி சொல்ற? நீ கீழே வா, உனக்கு இருக்கு. சரிம்மா, நான் கிளம்புறோம். கிளம்புறீங்களா? இல்லம்மா, இப்ப பிரிவோம், நாளைக்கு சந்திப்போம். பார்த்து போயிட்டு வாங்கப்பா. சரி, நல்ல உபசரிப்புடா, நல்ல உபசரிப்பு. ஐயோ, ஏ தம்பி, அந்த 7:30 மணி சீரியல மறக்காம பாருங்க. சரிம்மா. பைடா. நாளைக்கு காலேஜுக்கு வந்துடாத, நான் வச்சிருவேன். என்ன அவார்டு கொடுத்தாங்க சிரிக்கிற புள்ளி? டேய், அந்த தடி எங்கடா போனா? தெரியலடா. ஒரு கால் பண்ணி தான் கேள. விட்றா. என்ன பேலன்ஸ் இல்லையா? இந்தா என் போனு. போஸ்ட் பெய்ட்ரா. அவ பண்ணு. சொல்லு பச்சி. எங்கடா இருக்க? என் ரூமுக்கு மேல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன்டா. ஏன் மச்சான் எதுவும் கேக்குற? டேய், என்னாச்சு? ஒர்க் அவுட் பண்றானோ. ஒர்க் அவுட்டா? டேய், அந்த தடியனுக்கும் ஒர்க் அவுட்டுக்கும் என்னடா சம்பந்தம்? என்ன பண்றது, இவனை வச்சு இந்த சீசன் ஓடணுன்றது நம்ம தலையெழுத்து. சரிவா, போய் பார்க்கலாம். சரி வா.
1009, 1010, 1011, 1012, 1013. பாத்தியா குங்ஃபு பாண்டாக்கு மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்ச மாதிரியே இருக்கான் பாரு. வாங்க. 1014, 1015, 1000. டேய் டாய்லெட்டுக்கு போகும்போது கூட தின்னுட்டு தானே இருப்ப. இந்த ஒர்க் அவுட்ன்ற கருமத்தை முடிச்சுட்டா தின்ன. ஒரு கடி போண்டா, ஒரு சுத்து கருளை. 1044. மணி இதெல்லாம் ஓரம் வச்சுட்டாடா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மச்சான் சாரிடா, அச்சு சீனியர் பசங்களை ஓட ஒண்ணுண்டா, வெறி கொண்டு சுத்தி நிக்கிறேன்டா, என்ன தடுக்காரா. ஏதோ பண்ணி தொலை மச்சான். டேய் பழனி இருக்கான்ல, டேய் அவனுக்கு 100 வயசு வந்துட்டான் பார். டே அவன் என் கூட தான் வந்தான். நடுவுல ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்பதான் போயிட்டு வரான். பழனி பல நாள் திருட ஒரு நாள் மாட்டி தாண்டா ஆகணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கா ஒரு நாள் நீ ஃபெயில்ன்றது உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சு தாண்டா ஆகும். டேய் அவருக்கு மட்டும் தெரிஞ்சுதான் அவ்வளோதான்டா, உயிரே விட்டுருவார். அதுக்கு தான் சொல்கிறேன், நீ ஃபெயில் ஆனதை ஃபெயில் இல்லைன்னு காட்டணும். நீ ஃபஸ்ட் இயர் படிக்கிற மாதிரி பண்ணுண்டா. டேய் அது எப்படா பண்ண முடியும்? முடியும்டா, பழனி மனசு வச்சா முடியும். டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சரிடா, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். வர 12th அட்டம்ப்டில் இவன் அரியர் எழுதி கிளியர் பண்ணிட்டானா, எங்கள் அப்பா கையில் காலில் வந்து எப்படியாவது செகண்ட் இயர் போட்டுருவேன். அரியர் பேப்பர்லாம் அப்புறம் எழுந்தா கூட ஓகே தான்டா. உங்க அப்பா முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா எப்படியா ஒத்துக்க வைக்கணும்டா, வேற வழியே இல்லை. மச்சான் என் சொந்தக்கார பையன் ஒருத்தர் இருக்கான்டா, அவன் 2ஆம் கிளாஸ் ஃபெயில்டா. அவனை எப்படின்னா தேர்ட் இயர் போட்டுறா, ஏன்னா அவன் என்னோட 2 வயசு பெரிய பையன்டா. டேய் உன்னெல்லாம் பெத்தாங்களா இல்ல செஞ்சாங்களாடா? டேய் என்னடா ஆயிலாம் கையில வச்சுட்டு மேல தடவை. வேண்டா இல்லை நானா பண்ணது மச்சான். தலை காஞ்சி நினைத்தலான்னு பார்த்தா பைபிள கோச்சிக்கிற. டேய் லூசுடா இவன். டேய் 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. என்னடா பழனி, உன்னால முடியுமா? முடியுமான்னு தெரில, ஆனால் முடிச்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. தோணுதில்ல, அது போதும்டா, ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்ஸ் மச்சான். இங்கே பாடுறா, இது உனக்காக பண்ணல, உங்கள் அப்பாக்காக பண்ணுறேன். உங்கள் அப்பாவோட கனவு கனவாகவே போயிடக்கூடாதுன்றக்காக பண்ணுறேன். இந்த அக்கறை நீயும் வை, ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்ப பிள்ளைங்க வர நேரம், இந்த நேரத்துல நடுவுல இப்படி கொடியை கட்டி எல்லா துணியும் போட்டு என்ன அர்த்தம்? ஏங்க நான் வேணும் நான் போட்டேன். ஏடு ஏடு. வாங்கடா, இதான் எங்க வீடு. வாங்கப்பா, வாங்க, பசங்க வாங்க. வந்துட்டாங்க. டேய் எங்கே போகிற? உள்ளதான். ஷூ அவுட்ல? எங்க பேலஸ் எல்லாம் ஷூ அவுக்குற பழக்கமே இல்ல. அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்ல, ஷூ. சரி உனக்கோசம். பரவாயில்ல, உள்ள வாப்பா. பரவாயில்லம்மா. வாங்க உட்காருங்க. உட்காருங்க உட்காருங்க. வணக்கம்மா. வா மணி, நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்பா. உட்காருங்க உட்காருங்க. இன்னும் இப்படி நாருது. என்னம்மா ஏதோ எலி செத்து நாத்தடிக்குது? ஏதாவது பூனைக்கு நான் எலிய கட்சி கொண்டாந்து கட்டில போட்டுச்சோ? இல்லைங்களே, நான் இப்பவும் தானே கூட்டினேன். அப்பா அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நாத்தம் இங்கிருந்து தான் வருது. நீ தானே? எனக்கு எதுவும் ஸ்மெல் வரலையே, உங்களுக்கு என்ன ஸ்மெல் வருதாண்ணா? எங்களுக்கு வருதா? காலை கழுவிட்டு உள்ளவாடா. ப்ளீஸ் டாடி, தலை சுத்துதுடா எனக்கு. உனக்கோசம் கைட்டு வரேன்டா. டர்ட்டி ஃபில்லோடா. டேய் உங்க 2 பேருக்கு எங்க அப்பாவுக்கு தெரியும், இவங்க எங்க அம்மாடா. வணக்கம்ப்பா. கூட படிக்கிற பசங்கம்மா. ஓஹோ, இப்ப எழுந்து போனாரு, அவர் பேரு மணி. அவர் தான் பழனியை பத்தி எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல என்கிட்ட சொல்றவரு. அப்படியா? மா ஏசி இல்லையாமா? ஒரே புழுக்கமா இருக்கு. இல்லப்பா, ஏசி எல்லாம் இல்ல, இப்பதான் ஃபேனே வாங்கணும். பரவாயில்லம்மா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா. இது யார் தெரியுமா? காலேஜ் முதலாளியோட பையன். அது யாருப்பா? அது தெரியல, புதுசா இருக்கு. அப்பா இது பிரிட்டோப்பா, காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான். வணங்கம்மா.
சரி சரி. எல்லாரும் சாதாரண வீட்டு பிள்ளைங்க இல்ல, வெறும் கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைங்க. அவங்கெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா யாரால? நம்ம பழனி நல்லா படிக்கிற இடத்துனாலையும் அவன் படிப்பால தான் இங்க வந்திருக்காங்க. மா இன்னைக்கு கோழி கறிக்குவோமாமா? வாசனை வந்துருச்சா? சரியா சொல்லிட்ட. இதுக்கு போயிட்டியே, நான் கடையில போண்டா பஜ்ஜி போட்டா போதும், அடுத்த 5வது நிமிஷத்துல மாப்ப முடிச்சுட்டு வந்துருவாப்புல கடைக்கு. ஐயோ, திருந்த மாட்டியா நீ? என்னடா பசி எடுக்குதா? சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம்னு சொல்றியா? மனே, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உனக்கு பசி எடுத்துக்கிச்சு, அதனாலதான் தம்பி பசி எடுக்குதான்னு கேக்குறியா? சரி சரி, வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஏமா நீ போய் சீக்கிரம் சாப்பிடுங்க. வாங்கப்பா சாப்பிடலாம். மணி, அன்னைக்கு இந்த வாத்தியார் கேட்டதுக்கு பழனி ஏதோ பதில் சொன்னான்னு சொல்லியே, அத அம்மா கிட்ட சொல்லம்பா. அம்மா, ப்ரொஃபசர் பழனி கிட்ட ஒரே ஒரு கேள்வியாம கேட்டாது. அது பழனி இங்கிலீஷ்ல 1 hour பேச சொன்னாமா. ப்ரொஃபசர் அப்படியே தகச்சு போயிட்டாரு. குழம்பு கொஞ்சம் ஊத்துங்க. இந்த ஊத்துறேன். தின்னுப்பா. போடுங்கப்பா போடுங்கப்பா. அப்படிதான் ஒரு நாள் டேய் போதும். என்னடா உன்னோட வச்சு சொல்லுவா. தயவு செஞ்சு விட்டுறா, நீ சொன்ன வரைக்கும் போதும். ஏன்பா பழனி, ஏன் சொல்ல வர புள்ளிய தடுக்கிற? சொல்லட்டுமே. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுப்பா. அந்த புள்ள சொல்ல சொல்ல அப்படியே காதுல ஜுப்புன்னு ஏறுற மாதிரி இருக்குப்பா. அப்படியே கண்ணுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குது ராசா. அது இல்லப்பா, அவன் சாப்பிட்டும்பா. இருக்கட்டும். நான் அதை யோசிக்கல பாரு. நான் ஒருத்தன் வயசான காலத்துல சாப்பிடுற புள்ளைய கெடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா சாப்பிடுங்கப்பா. பா சொல்லியா? சாப்பாடு ரொம்ப கம்மியா இருக்கு, நீங்களும் எங்களோட சாப்பிடலாம்ல? பரவாயில்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. நீங்க தான் விருந்தாளிங்க, நீங்க வளர்ற பிள்ளைங்க. நீங்க நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும்பா. அது இல்லப்பா, சாப்பாடு இல்ல பரவாயில்லப்பா, நீங்க திருப்தியா சாப்பிட்டு போனா எங்களுக்கு போதும். நாங்க ஏதோ கஞ்சி கூட வச்சு சாப்பிட்டுக்குவோம்பா. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க. மணி, நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாத சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன நம்மள வர சொல்லிட்டு இவன் மட்டும் தனியா உட்காந்துருக்கான்? போய் கேட்போம். என்னடா அவசரமா வர சொன்ன? என்ன மேட்ரு சொல்றா? செலவுக்கு ஏதாவது காசு வேணுமா என்ன? என்ன முடியுது? டேய் காட, என்ன நம்ம சந்தியாவை ஏமாத்தி சாப்பிட்டு இருக்கிறத அவன் கண்டுபிடிச்சிட்டானோ? டேய் என்னடா, சந்தியா ஏதாவது உன் லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணாம போயிட்டானா என்ன? டேய் அவன் எங்கடா? எவன்? கதிரு. கதிரு எங்கேயாவது திருடி திரிவான். ஏன்டா? அவன் மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன்டா. டேய் என்னடா சொல்ற? நான் ஏதோ சும்மா விளையாட்டு கேட்டேன். என்னடா பண்ணா? ஆமாடா, நம்ம கிளாஸ்ல வேல்வெளின்னு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட வாட்சை காணோமா. எனக்கு என்னமோ இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. டவுட்லாம் இல்ல, டிக்ளேரே பண்ணிரு, அவன்தான். ஆனா வெக்கமே இல்லாம வேல்வெளி வாட்ச போய் தேடுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. டேய் சத்தியம்லாம் பண்ணானேடா. டேய் சத்தியம் என்ன குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனா? பண்ணா ஒண்ணுமே பண்ண முடியாம போறதுக்கு நான் தான் சொன்னேனேடா. ஹாய் படி. பாரு பண்றத பண்ணிட்டு பிரதம மந்திரி மாதிரி வர்றத. நடா மச்சான், ஏதோ அர்ஜென்ட் மேட்டர்னு 65 வாட்டி கால் பண்ணிருந்தேன். இனி இம்பார்ட்டன்ட் நியூஸ் சட்னு சொல்றேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்ன வேலை ராஜா? நம்ம கிளாஸ் வேல்வெளியில வேல்வெளி. ஆமா, அவ வாட்சி எவனோ ஆட்டிய போட்டானாண்டா. அடக்கன்றாவிய.
அதான் அந்த திருடனை எவன் சொல்லிட்டு ரொம்ப நேரமா விசாரிச்சிட்டு இருக்கேன். ம் இவரை விசாரிக்க கூப்பிட்டா இவர் ஊரை விசாரிச்சுட்டு இருக்காராம். எங்கடா வாட்சு? மச்சான் என்னையா கேக்குற? உன்னத்தான் கேக்குறான். நீ தானே திட்டு போய, உன்னத்தான் கேக்குறான். பொறுக்கி வாட்ச குடுறா. அப்போ 2 பேரும் என்ன சந்தேகப்படுறீங்க? ஐயோ நீ சந்தேகம் படல மச்சான், கன்ஃபார்ம் நீதான். வாட்ச குடு கல்லூரி திருடா. மச்சான் நான் திருந்தி 19 மணி நேரம் ஆகுதுடா. என்ன போய் கேக்குறவன் கேனப்பையில இருந்தா 10 நிமிஷம் தான் பவர் கட்டுன்னு சொல்லுவ போல. டேய் சத்தியமா மச்சான், நானே எனக்கு போட்டியா எவன் திருட வந்துட்டான்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்புல இருக்கேன். அப்போ ஒரேல 2 கத்தின்ற இருக்காதே. இருக்கே. நீ பண்ணலன்னா பிற யார பண்ணிருப்பா? உடனே கண்டுபிடிச்சாகணும். ஆமாண்டா, நான் தான் திருட முடியல. ஆனா திருடனவன் எவன் கண்டுபிடிச்சு பிளாக்மெயில் பண்ணி அவன் கிட்ட இருந்து பாக்கெட் மணி உசார் பண்ணான்டா. எனக்கு என்னமோ இவன் சொல்றது சரியா படல. இவன் மேல மறு விசாரணை வச்சாகணும். மிஸ்டர் ஜீவானந்தம், நம்ம ஏன் கேண்டீனுக்கு போய் ஜூஸ் குடிக்க கூடாது? ஜூஸ்? ஆனா கதிர் திருடி இருக்க வாய்ப்பே இல்லடா. எப்படியா கதிரை போய் சந்தேகப்பட்ட நீ? நம்ம குரூப்ல இருக்கிறவன கதிரை சந்தேகப்படுறது பெத்த தாயை சந்தேகப்படுறதுக்கு சமண்டா. வாடா கேண்டீன்ல போய் இதை பத்தி தெளிவா பேசலாம். வா கதிர் மச்சான் ஜூஸ் வாடா. ஜூஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் ஒழுங்காக படித்து 12th பாஸ் பண்ணியிருந்தேன்னா சந்தோஷமாக காலேஜ் வந்துட்டு போயிருப்பேன். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொய்யா வந்துட்டு போயிட்டு இருக்க போகிறேன்னு தெரியல. பாஸ் பண்ணணும். ஏண்டா மணி, லஞ்ச் ஹவர்லேருந்து எங்கடா இந்த பழனியும் பிரிட்டோவையும் ஆளை காணோம்? அந்த சீட்டிங் பைசா பத்தி என்கிட்ட பேசாத மச்சான். ஏண்டா நீங்கள் தான் நகமோ சாத்தியமாக இருப்பீங்களே. பின்னடா அந்த பிரிட்டோல ஏன்னா ஒரு பொண்ணு போச்சுன்னு வச்சுக்கேன், அப்படியே பட்டு நெகிறான். சரி அவன் தான் அப்படின்னு பார்த்தா பழனி அப்படியே வரான். கேண்டீன் வாடா போலான்னு சொல்லி வாய முன்னேன்னு வச்சுக்கோ, ஆளை காணோம். இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு நம்மளுக்கு, அதான் கட் பண்ணிட்டேன். என்ன சொல்ற? ஆக மொத்தம் ஒன்று கழட்டி விட்டதுனால நீ என்கிட்ட வந்துட்ட. அப்படிலாம் இல்லை மச்சான், நீ எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மச்சான். எப்படி சொல்ற? நம்ம இப்படியே நேராக போகிறோம், கேண்டீனை பார்ப்பேன், நிற்பேன். டே எனக்கு என்ன வாங்கி தரேன், வாங்கி தரமே போயிட போகிறேன். எதை கற்று வச்சிருக்கியோ இல்லையோ, யாரை எப்படி காக்கா பிடிக்கிறது, யாரை எப்படி கவுத்து விடுறதுன்னு நல்லா கற்று வச்சிருக்க. அரசியல் எல்லாம் சாதாரணமாப்பா. கேவலமா இருக்கு. பழனி தானே? அவனே தான். என்ன பண்றான் அதுவும் தனியா? மச்சான் கிளாஸ்க்கு வராம தனியா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சொல்றா. டேய் கரஸ் பையன் கேக்குறாரு, நானும் எவ்வளவு பெரிய ஆளு கேட்டுன்னு இருக்கேன், சொல்றா. டேய் ஏன்டா கிளாஸ்க்கு வரல? மச்சான் ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. டேய் உனக்கு பொய் சொல்ல வராது, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இப்போல்லாம் வீட்டுக்கு போனாலும் சரி காலேஜ் வந்தாலும் சரிடா, மாட்டி போனோன்னு ரொம்ப பயமாக இருக்குடா. அதுவும் பசங்க யார் என்னை பார்த்தாலுமே சந்தேகமாக பார்க்குற மாதிரியே இருக்குடா. ரொம்ப ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குடா. டேய் நாங்களாம் எதுக்குடா இருக்கோம், நாங்கள் பார்த்துக்குறோம்டா, நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாத என்ன, சரியா? மச்சான் அப்புறம் இந்த உண்மை எங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது, தெரியவும் விட மாட்டோம். அதனால நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இனிமே நான் ஃபீல் பண்ணி என்னடா ஆக போகுது? உங்களுக்கே தெரியும் எங்கள் அப்பா என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு. அவரை பொறுத்தளவுக்கு நான் பாஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும், நான் ஒரு பெரிய ஆள் ஆகணும், இது மட்டும்தான். ஆனால் நான் இப்படி வந்து சும்மா சுற்றிட்டு போயிட்டுருக்கேன். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா மனுஷன் உயிரே விட்டுருவார்றா. டேய் இப்போ என்ன ஆச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அதான் உன் 12th பாஸ் பண்ண வச்சு திருப்பி இந்த காலேஜ் சேர்க்குறேன்னு சொல்லிருக்கேன்ல. இல்லைடா அதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணவே இல்லைடா. அப்போ என்ன நம்பலல்ல? டேய் அப்பெல்லாம் சொல்லாதடா. நான் 12th ஃபெயிலுன்னு தெரிஞ்சும் என்னை காலேஜை விட்டு அடித்து துரத்தாமல் உங்கள் கூடவே வச்சுருக்கீங்களேடா. உங்களே அப்புறம் நான் சந்தேகப்படுவேன். அப்புறம் என்னதான்டா உனக்கு பிரச்சனை? அதில் வெற்றி, இதுக்கு மேலே நான் போய் 12th படித்து பாஸ் பண்ணி இந்த காலேஜில் சேர்ந்து உங்கள் கூட எப்படிடா படிக்கிறது? அதெல்லாம் நினச்சாவே தலை சுற்றுதுடா. டேய் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? 12th பாஸ் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரே இல்லைடா. ஃபஸ்ட்டு நீ பாஸ் ஆவன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கணும். கஷ்டப்பட்டு படுறா, ரொம்ப ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். சரி வெற்றி, இங்கே பாரு, நாளைக்கு வரும்போது உன் பேக்கில் 12th புக்ஸ் இருக்கணும், ஓகேவா?
டேய் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? 12th புக் நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு வர. சாரி வெற்றி, என்னால் எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்டா? ஏன்னா எல்லா புக்ஸையும் அவசரப்பட்டு என் பெரியப்பா பசங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஹேய், இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லடா. நானே உனக்கு 12th புக் புதுசாக வாங்கி தரேன். அதை வச்சு நல்லா படி.